இந்த 2026 பராபவ வருடம் தமிழ் புத்தாண்டு ரிஷபராசி நேயர்களுக்கு எப்படி இருக்கு சார்? பராபவ ஆண்டு ரிஷபராசி நண்பர்களுக்கு ரொம்ப ஜோரா இருக்குன்னு சொல்லலாம். சந்தோஷமா இருப்பீங்க. ஃபர்ஸ்ட் விஷயம், சந்தோஷத்துக்கு பிரச்சனை கிடையாது. குடும்பத்துல ஆரோக்கியங்கள் நிறைய பாதிச்சிருக்கும். லாஸ்ட் ஒரு 1.5 வருஷமா பார்த்தீங்கன்னா உங்க அண்ணனுக்கு உடம்பு சரியில்லை, தம்பிக்கு உடம்பு சரியில்லை, இல்லை உங்க வீட்டில் குடும்ப உறுப்பினர்கள் பசங்களுக்கு உடம்பு சரியில்லை, ஏதாவது ஒரு செலவு இந்த மாதிரி இருந்துகிட்டே இருக்கும். ஏன்னா பொதுவாக 2ஆம் இடத்துல குரு உட்காந்துருக்கிற வரைக்கும் வரக்கூடிய ஜூன் மாதம் வரைக்கும் யாரோ ஒருத்தருக்கு வீட்டில் குடும்ப உறுப்பினர்களுக்கு செலவுகள் வந்துட்டே தான் இருக்கும். நம்ம கண்ட்ரோலே பண்ண முடியாது. என்ன பண்ணாலும் அந்த செலவுங்கிறது கண்டிப்பாக இருந்துகிட்டு இருக்குங்கிற நிலைமை ஏற்படும். புதுசாக ஒரு விஷயம் ஆரம்பித்தா கூட நம்ம அதாவது காசு பணம் கடவுள் எங்கே இருந்தாலும் கொடுத்துருவான். ஆனால் நம்ம என்ன ரொம்ப பிளான் பண்ணுறோமோ அது நமக்கு எதிராக இருக்கும். ரிஷபம் அப்படின்னா சுக்கிரனுடைய வீடு, குருவுக்கு எதிர். அதான் குருங்கிறது தேவாதிபதி, சுக்கிரனுங்கிறது அசுராதிபதி. இப்போது நீங்கள் ஒரு பார்ட்டிக்கு தலைவர், நான் ஒரு பார்ட்டிக்கு தலைவர். உங்கள் வீட்டில் நான் உட்கார முடியாது, புரியுதா? அந்த மாதிரி குரு இப்போ 3ஆம் இடத்துக்கு போகிறது மறைவு ஸ்தானத்துக்கு வரும். 3ஆம் இடம் அப்படிங்கிறது மறைவு ஸ்தானமாக எடுத்துப்போம். அந்த மறைவு ஸ்தானத்துக்கு குரு போய் உச்சமடையும் போது யாருக்கு மிக அதிகமான நல்ல விஷயங்கள் நடக்கும்னா ரிஷபத்துக்கு தான் அதிகமான நல்ல விஷயங்கள் நடக்கும். அதனால் ஒரு சில இடங்களில் நம்ம அமைதியாக இருக்கிறதே நல்லது அப்படிங்கிற மாதிரி எப்படி நம்ம எடுத்துக்கிறோமோ, இந்த 3ஆம் இடத்துல குரு உச்சம் பெறும்போது நிறைய பேருக்கு இந்த வீடு விற்கவே முடியல, ரொம்ப நாளாக வெயிட் பண்ணுறோம், விற்றாதான் எங்கள் வீட்டில் அண்ணன் தம்பிக்குள்ளே சண்டை முடிஞ்சு எனக்கு பணம் வரும் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைமைகளில் அந்த வீடு விற்க முடியும். நிறைய பேருக்கு நிலம் வச்சுருப்பாங்க, அது நிலமத்தை அப்படியே நம்ம விற்றுட்டு வேற ஒரு வீடாக இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிற நிலைமைகளில் அது விற்க முடியாமல் கஷ்டப்பட்டுருப்பாங்க. அது ஈஸியாக விற்று முடிச்சிடலாம். நிறைய பேருக்கு என்ன பண்ணுவாங்க, நாங்கள் இப்போ இண்டிவிஜுவல் வில்லாவில் இருந்தோம், எங்களுக்கு வயசாகிடுது, நான் இண்டிவிஜுவல் வில்லா இல்லை இண்டிவிஜுவல் வீட்டில் இருக்க முடியல, இல்லைன்னா தனி வீட்டில் இருக்க முடியல, நாங்கள் அப்பார்ட்மெண்ட்டுக்கு போயிடலாம் அப்படிங்கக்கூடிய எண்ணங்கள் நிறைய பேருக்கு இருக்கும். அந்த அப்பார்ட்மெண்ட் வாங்கக்கூடிய பிராப்தம் இந்த வருஷம் ஏற்படுறது ரிஷபத்துக்கு. ரிஷபத்தில் இருக்கிற பல பேருக்கு மன சங்கடங்கள் எல்லாமே தீரக்கூடிய நிலைமைகள்ல ரொம்ப அபாரமாக இருக்குன்னு சொல்லலாம். 3ஆம் இடத்துல குரு வந்தால் நல்ல சிந்தனைகளே வரும், கெட்ட சிந்தனைகள் வராது. அவனை கெடுக்கலாமா, இவனை இழுக்கலாமா, இவனை பற்றி புறம் பேசலாமா, இந்த மாதிரி எண்ணங்கள் எதுவுமே வராது. ஸோ ஆட்டோமேட்டிக்காக மனசு நன்னா இருந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்காக கற்பனை திறன் அதிகரிக்கும். கற்பனை திறன் அதிகரிச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக பணம் எப்படி வருமோ அதுக்கான சோர்சிங் நம்ம கண்டுபிடிக்கக்கூடிய ஸ்தானம். ரிஷபம் தான் இருக்கிறதுலே பராபவ ஆண்டில் இந்த ஆன்லைனில் பணம் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் யாருக்குன்னா ரிஷபத்துக்கு தான். ஆன்லைன்னா நான் சொல்கிறது சிஸ்டம், சாஃப்ட்வேர், ஐடி சம்மந்தப்பட்ட துறைகள், ஏஐ சம்மந்தப்பட்ட டெக்னாலஜி ஆகட்டும். லாட் ஆஃப் பீப்புள் அதை இந்த எஃப்என்டி ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறது, இதெல்லாம் பெரிய அளவுக்கு விஷயத்தை நுணுக்கத்தை புரிஞ்சுக்கிட்டு கரெக்டாக டைமுக்கு தகுந்த மாதிரி நிறையா சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் பொதுவாக ரிஷபத்துக்கு ரொம்ப ஜோராக இருக்குன்னு சொல்லலாம். ரிஷபராசியில் பிறந்தவங்களுக்கு நிறைய பேருக்கு வேலை மாறும். வேலை மாறுவதுங்கிறது ஒரு நிம்மதி அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். நிறைய பேருக்கு வேலை மாறும், நிறைய பேருக்கு புது இடம், புது பிரான்ச்சு, புது ஊர், புது ஆள், புது எல்லாமே புதுசு. இந்த ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டு கூட போதும், புது காரு, புது பொண்டாட்டி, என்னடா சந்திரம் அப்படிங்கிற மாதிரி எல்லாமே புதுசாக இருக்கும். ரிஷபராசி நண்பர்கள் ரொம்ப ஒரு சந்தோஷமான நிலைமைகளில் மாறக்கூடிய வாய்ப்புகள் இந்த பராபவ ஆண்டில் அதிகமாக இருக்குது. என்ன நீங்கள் பார்த்துக்கணும், கழுத்து சம்மந்தப்பட்ட பகுதி, நாசி, அதாவது நான் சொல்கிறது இந்த த்ரோட் சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம்ஸு, இளைய சகோதரி, வண்டி வாகனங்கள், இதிலெல்லாம் கொஞ்சம் நீங்கள் கவனமாக போகிறது நல்லது. நான் பார்க்குறது நிறையா பேர் தொழில் முனைவர்களாக மாறக்கூடிய வாய்ப்புகள் ரிஷபத்துக்கு ரொம்ப அதிகமாக இருக்குது. நிறைய பேர் புதுசாக பிஸ்னஸ் ஆரம்பிக்கக்கூடிய பிராப்தம் அப்படிங்கிறது ரொம்ப சூப்பராக இருக்குது. நிறைய பேர் ப்ரீ ஸ்கூல் ஆரம்பிப்பாங்க. நிறைய பேர் பார்த்திங்கன்னா அந்த ஒரு பிரிண்டிங் ப்ரெஸ் மாதிரி ஏதாவது ஆரம்பிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. நிறைய பேர் புதுசாக யூடியூப் சேனல்ஸ் நிறைய பேருக்கு தொடங்குறது, நிறைய பேருக்கு புது வாய்ப்புகள் தேடி வருது, நிறைய பேருக்கு டிவி சீரியல் ஆப்பர்ச்சுனிட்டிலாம் வர்றது, நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா இந்த வண்டி வாகனங்கள் வச்சு ஒரு 10 கார் வாங்கி வச்சு அதை நம்ம ஓலாலேயோ ஊபர்லேயோ விட்டு சம்பாதிக்கலாம் அப்படிங்கக்கூடிய எண்ணங்கள் வருவது. நிறைய பேர் பார்த்திங்கன்னா சிஸ்டம் ஓரியன்ட் ஏதாவது ஒரு புது விஷயத்தை ஆரம்பிக்கிறது. நிறைய பேர் பார்த்திங்கன்னா அந்த ஒரு வெப்சைட்டு, இந்த ஆன்லைன் காமர்ஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் இறங்கி அதை ஜெயிக்கலாம் அப்படின்னு. நிறைய பேருக்கு படிப்பில் இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தியாக இருக்கும். கண்டிப்பாக ஒரு சர்டிஃபிகேட் கோர்ஸாக பண்ணுவாங்க. ரிஷபராசி நண்பர்கள் சர்டிஃபிகேட் கோர்ஸ் பண்ணுறதுங்கிறது கண்டிப்பாக நடக்கும். நிறைய பேருக்கு ஆன்லைனில் பணம் வரக்கூடிய வருமானம், மல்டிபிள் சோர்ஸ் ஆஃப் இன்கம் அப்படிங்கிறது ரிஷபத்துக்கு கண்டிப்பாக தீரும். அந்தளவுக்கு ரொம்ப நன்னா இருக்குது. மெயினாக நான் பார்க்குறது ரிஷபராசியில் இருக்கிறவங்களுக்கு ஒரே ப்ராப்ளம், இந்த ஆண்டு முழுக்க நல்லதாக நடக்கும். ஆனால் நீங்கள் என்ன நினைக்கிங்கன்னா, சரியா இல்லை, எனக்கு ஏதோ சரியில்லை, என் மைண்டு கோஆப்ரேட் பண்ணல, கன்ஃபியூஷனாக இருக்குது அப்படிங்கிற நிலைமைகள் இருக்கும். மெயினாக ஃபுட் அலர்ஜி, லாக்டோஸ் அலர்ஜி, இதெல்லாம் இந்த ஆண்டு கொஞ்சம் பெருசாக இருக்க வாய்ப்பு இருக்குது. சில பேருக்கு ட்ரக் அலர்ஜி, இதெல்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. கவனமாக இருக்கணும்.
என்னதான் இருந்தாலும் 10ல் ஒரு பாவியாக இருக்கணும்னு சொல்லுவாங்க. 10ல் ஒரு பாவி, அது முழு பாவியாக இருக்கக்கூடிய ராகு போய் உட்காந்துருக்கிறது, உங்கள் வேலையில் உங்களை எவனுமே அசைக்கவே முடியாது. ராகு பிரம்மாண்டத்தை கொடுப்பான், மற்றவனை பயத்தை உருவாக்குவான். 10ஆம் இடத்துல தொழில்ஸ்தானத்தில் ராகு போய் உட்காந்துருக்கான். 100% உங்களை யாருமே அடிச்சுக்க முடியாது. வேலை, தொழில், அந்தஸ்து, உத்தியோக, வியாபாரத்தில் நீங்கள் கில்லி, அந்த அளவுக்கு பலமாக இருக்கக்கூடிய ஸ்தானம் ரிஷபத்துக்கு இருக்கு. அதில் மெயினாக ரிஷபராசியில் பிறந்திருக்கக்கூடிய கிருத்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு மனவேதனைகள்லேருந்து வெளியே வருவாங்க. எல்லாருடன் நட்பு, நல்ல பேர் நிறைய வாங்கக்கூடிய பிராப்தம்ங்கிறது கிருத்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு இருக்கப்படுது. அதே மாதிரி நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த புதுசாக எக்ஸாம் எழுதுறாங்க, ஒரு போட்டித் தேர்வுகள் எழுதுறாங்க, அந்த பேப்பர் நமக்கு சாதகமாக இருக்குமா, ரிசல்ட் நமக்கு சாதகமாக இருக்குமா, இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப சாதகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்குது. ஒன்று. ரோஹிணி நட்சத்திரக்காரங்களுக்கு காலையில் அந்நியன், மத்தியானம் ரெமோ, சாயந்தரம் அம்பி, இந்த மாதிரி திடீர்னு வந்து ஒரு 4-5 பேர் உள்ளே வந்துட்டு வெளியே போகிற மாதிரியே ஒரு ஃபீல் இருக்கும். இந்த ஆண்டு முழுக்க அது அப்படி தான் இருக்கும். இதுக்கு சிம்பிள் சொல்யூஷன், டெய்லியும் எப்படியார் தயிர் சாப்பிட்றதோ இல்லை மோர் சாப்பிட்றது, இது ரெண்டும் பார்த்திங்கன்னா சந்திர பலம் அதிகரிக்கும். தயிர், மோர் இந்த மாதிரி பதார்த்தங்களில் நம்ம எந்த அளவுக்கு எடுத்துக்கிறோமோ ஆட்டோமேட்டிக்காக மனசில் இருக்கக்கூடிய ஃப்ளக்சுவேஷன் மாறும். நிறைய பேருக்கு மூடு தான் வந்து ப்ராப்ளமே. மூடு நல்லா இருந்ததுன்னா அவன் சூப்பர். ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் எப்போவுமே குஷியாக, ஜாலியாக, சந்தோஷமாக இருக்கணும். ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனை வந்தாலும், எறும்பு கடிச்சாலும் அவங்க வந்து கேன்சர் நோய் வந்த மாதிரி ஃபீலிங். சந்தோஷம் லைட்டாக வந்தாலும் சிட்டுக்குருவி பறக்கிற மாதிரி ஒரு சந்தோஷம். இந்த மாதிரி அந்த கேரக்டர் ஆர்டிஸ்டாகவே மாறிடுவாங்க. ஸோ அதை வந்து கொஞ்சம் நீங்கள் பார்த்துக்கணும். அதுக்கு சிம்பிளாக நான் சொன்ன மாதிரி முடிஞ்ச அளவுக்கு வந்து காமாட்சியோடைய ஆலயத்துக்கு செல்வது, அதே மாதிரி பார்த்திங்கன்னா எவ்வளோ அளவுக்கு மோர் இல்லைன்னா லெஸ்ஸி சாப்பிட்றீங்களோ அவ்வளோவுக்கு குஷியாக இருக்கிறது, சந்தோஷம் கொடுக்கறதுங்கிற மாதிரி ரோஹிணி நட்சத்திரக்காரங்களுக்கு நிறைய அதிர்ஷ்டம் கூடி வரக்கூடிய ஒரு ஆண்டாக கண்டிப்பாக இருக்கும். அது இருக்கிறதுலே டாப் மோஸ்ட் ஹையஸ்ட் ரேட்டிங் மிருகசீரிஷ நட்சத்திரக்காரங்களுக்கு. நிறைய பேருக்கு நிலம் வாங்குறது, வீடு வாங்கிறது, வாசல் வாங்கிறது, தோப்பு வாங்கிறது, ஃபார்ம் ஹவுஸ் வாங்கிறது, நீட்டில் கிளியர் பண்ணுறது. ரிஷபத்துக்கு இன் ஜென்ரல் வீட்டில் ஒரு டாக்டர் கன்ஃபார்ம், நோ டவுட், அது நடக்கக்கூடிய வாய்ப்புகள். நிறைய பேருக்கு சிவில் சர்வீஸ் கிராக் பண்ணுறது, சில பேருக்கு கவர்மெண்ட் ஜாப்ஸ் கிடைக்கிறது, இபியில் வேலை கிடைக்கிறது, பிடபிள்யூடியில் வேலை கிடைக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். 45 வயசு ஆச்சு, இனிமேல் நான் ரிட்டையர்மெண்ட் பண்ணலான்னு இருக்கேன், வாலண்டரி எடுத்துக்கலாம் அப்படின்னு இருக்கக்கூடிய நிலைமைகள் இருக்கக்கூடிய நபர்களுக்கு அடுத்த வருஷம் அதுக்கான பிராப்தம் அதிகமாக இருக்குது. ஸோ ஓவராலாக பார்க்கும்போது ரிஷபராசி நபர்களுக்கு ஒரு நிம்மதிங்கிறது கண்டிப்பாக உண்டு அப்படிங்கிறது இந்த பராபவ நாம சம்வத்சரத்தில் நம்ம பார்க்குறோம். சந்தோஷமாக இருப்பீங்க, நிம்மதியாக இருங்க. சூப்பர் சார். எவ்வளோ பர்சன்டேஜ் இந்த ரிஷபராசி நேயர்களுக்கு நல்லா இருக்கு சார்? ரிஷபத்துக்கு 90% நல்லா இருக்குன்னு சொல்லலாமா. ஹெல்த்தில் மட்டும் 80% பார்த்துக்கணும். ஓகே, இதற்கான பரிகாரங்கள் ஏதாவது இருக்குங்களா சார்? காஞ்சி காமாட்சி அம்மன் கோயிலுக்கு போய் குங்கும நிறத்தில் ஒரு பட்டு வஸ்திரமோ அல்லது குங்கும நிறத்தில் ஒரு புடவையோ கொடுத்துட்டு சுவாமிக்கு வேண்டிட்டு அங்கே குங்குமம் அர்ச்சனை பண்ணிவிட்டு அந்த குங்குமத்தை வந்து வீட்டுக்கு கொண்டு வந்து டெய்லி வந்து நீங்கள் நெத்தியில் வச்சுக்கிட்டிங்கன்னா வீட்லேயும் நல்லா இருப்பாங்க. உங்கள் வீட்டில் எல்லா விஷயங்களும் நல்லா இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக நீங்களும் நல்லா இருப்பீங்க. இதை மட்டும் பண்ணுங்கள், சந்தோஷமாக இருப்பீங்க.